உலக மக்களின் மாம்டேடு திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம். நீங்கள் என்றைக்காவது யோசனை பண்ணியது உண்டா? இந்த ஒன்று வந்து கா மாதிரி ஏன் இருக்குன்னு? சிம்பிளாக ஒரு ஒன்று போட்டிருக்கலாமே. ஏன் தமிழில் கா அது ஒன்றா இருக்குது? அது காவா எழுத்தாகவும் இருக்குது. ஏன்னா அது அக்கா நா என்ற ஒரு எழுத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு விஷயம். இது 3 புள்ளி, இதுதான் ஆயுத எழுத்து அக்கனா. இது பூமி சூரியன் சந்திரன், இது 3ஐயும் இணைக்கக்கூடிய பிரபஞ்சம் தான் இந்த கா. இதுதான் ஒன்று. இதை தான் நம்ம இது கடந்து இந்த ட வந்து கால் பாதத்தை குறிக்கக்கூடிய கடந்து உள்ளே அது உள். இப்படி எல்லாம் பயணம் செஞ்சு கடந்து உள்ளே சென்று காடு அப்படி இப்படின்னு பல மார்க்கங்கள் வந்த பிறகு இறுதியாக அதை இணைக்கக்கூடிய ஒரு எழுத்து தான் அல்லா, அரபி எழுத்து. இது எல்லாமே கடந்து உள்ளே செல் இருக்கா இல்லையா என்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை மட்டும்தான் குறிக்கும். அது சுற்றி இந்த 10ஆம் அறிவு இறைவனை அறிவோம். இந்த இறைவனை அறிவும் 10ஆம் அறிவு அறிஞ்சிட்டால் மற்ற எல்லா விஷயங்களும் அறிஞ்சிடலாம். ஆனால் இதை அவ்வளோ சீக்கிரம் அறிய முடியாது. ஏன்னா இந்த 10 வந்து இறைவனை அறிவோம். அப்போ ஆனால் இதை அறியறதுக்கு முக்கியமான 2 அறிவு அறிஞ்சிட்டா இந்த 3ஆவது அனைத்து அறிவும் அறிஞ்சிக்கலாம். அதில் 9 முழு பார்வை, 6 அறிவை அறிந்து பகுத்தறிவும். சரிங்களா? இந்த டெஸ்லா கூட ஒரு 369 ஒரு நம்பர் அவர் கனவுல அடிக்கடி கண்டார். ஆனால் அதுக்கு அர்த்தம் அவர் வரைக்கும் சொல்லலை, அவருக்கும் தெரியாது. இந்த 69 தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மற்ற 3 எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த இறைவன் அறிவை தொட்டுடலாம். அப்புறம் இது வந்து ஒரு முக்கியமான நாள். இந்த வருஷம் 2024 22/1. இந்த 1வது மாதத்தில் 22ஆம் வரலாறு மறக்க முடியாத ஒரு நாள். அது வந்து நீங்கள் சாதாரணமாக இந்த நாளில் கிடக்காதீங்க. இது ரொம்ப இந்த காலத்தில் நம்மலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது பெரிய ஒரு விஷயம். ராம், ராவன், இந்த 2 ராவும் என்ன சொன்னது என்ற ஒரு ஆன்மீகம். அந்த ராமர் கோயில் அது உண்மையிலே இது ரொம்ப இந்த காலத்தில் வாழ்கிற அனைவரும் பெருமைப்படக்கூடிய காலம். அறிவோம், 6ஆம் அறிவில் அறிவோம். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரா எல்லோருக்குமான மாம் டேடா அல்லது இறைவனா? ராம் இம்னா தமிழ் வர அந்த இம் தமிழ் ராம் இல்லை, ராவன் 1 அது 10ஆம் அறிவில் அறிவோம். ராவனின் 10 தலை. இப்போ இந்த 2ல் யார் வெற்றி அடைந்தார்? இது ஒரு ஆன்மீக கதை. இருந்தாலும் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ஸோ இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய இதில் வந்து இந்த 10 எழுத்துக்குள்ளே மேஜிக் ரொம்ப இருக்குது. இப்போ உதாரணம் சொல்லப்போனால் இந்த 369க்கு அவர் கனவுல வந்த அர்த்தத்துக்கு இது இந்த 69 2 அறிவை தெரிஞ்சுட்டா, அதாவது அறிவை அறிந்த அறிவும் 6ஆம் அறிவும் 9ஆம் அறிவு முழு பார்வை. இந்த முழு பார்வை பற்றி நான் சொல்கிறேன் அப்புறமா. அதாவது இந்த எழுத்தில் வந்து ஆப்போசிட் எழுத்துன்னு இருக்குது. இப்போ இந்த 5 எழுத்து 1 2 3 5 + 5 10. இந்த 1 தான் 6 ஆப்போசிட், 2க்கு ஆப்போசிட் 7, 3க்கு ஆப்போசிட் 8, 4க்கு ஆப்போசிட் 9, 5க்கு ஆப்போசிட் 0. இது அதே நேரத்தில் இந்த 1 2 நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு இதுக்கு அந்த இந்த எல்லா எழுத்தும் அந்த 1 வச்சு அப்படியே 8 எப்படின்னா இன்ஃபினிட்டி. அது முக்கணும் எப்படி வேணாலும் ஒரு இணைக்கிறது, 2 இதை இணைக்கிறது தான் அந்த இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுதான் இன்ஃபினிட்டி. அது எப்படி வேணால் இருக்கலாம், முக்கோணம் சதுரம் எந்த வடிவங்களில் வேணால் இருக்கலாம். அந்த 1 வச்சுட்டு இந்த எழுத்தெல்லாம் 8 ஆக்கிடலாம். ஆனால் இந்த 7 மட்டும் ஒரு 1 ஆக்க முடியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 8 0ல் அந்த 1 போட்டாக்கலாம். ஆனால் இந்த 7க்கு 2 1 தேவைப்படும். அப்போ இந்த 100 8 ஆக்கிட்டா 1 எடுத்துகிட்டு இந்த 7 ஆக்கணும். ஏன்னா இந்த 7 மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னா, இந்த 7 தான் நம்மளோட 7வது ஜென்மம்.
இந்த 7வது ஜென்மத்திலேருந்து 8வது ஜென்மத்துக்கு போனோன்னா நம்ம உண்மையிலே இந்த இறைவனை அறிவோம், மாம்டேடை உணர்வோம். இந்த அறிவுக்கு வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் ஜெயிக்கலாம். அதனால் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு புதுமையான ஒரு ஆன்மீகம் காத்துட்ருக்கு, சத்தியம் காத்துட்ருக்கு. ஆனால் அதனால் இருக்கிற மதங்களில் நீங்கள் சத்தியம் தேடாதீங்க. ஆனால் அந்த மதம் தான் உங்களை சொர்க்கத்துக்கும் கொண்டு போகும். ஸோ இதுவும் நீங்கள் அறியணும். மாம்டேடை நீங்கள் அறிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் இதை நான் பண்ணுறேன்.